ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்குறது சாரீக்கு எப்படி பால்ஸ் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணலான்னு தான். ஒவ்வொரு புடவையும் திக்னஸ் கம்மியாக இருக்கும் அல்லது அதிகமாக இருக்கும். பட்டு சாரீனா கரை பீஸ் மட்டும் ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி காட்டன் சேலைக்கு கரை பீஸ் ரொம்ப நைஸாக இருக்கும். அதில் தான் நாம் பார்த்து கரெக்டாக தைக்கணும். கரை பீஸ் கெட்டியாக இருக்கிறது இந்த பட்டு சேலைக்கு அங்கே திக்காக இருக்கும். அப்போ பால்ஸ் லூஸாக விட்டு இந்த கரை பீஸை மட்டும் இழுத்து தைக்கணும். இது நைஸான புடவைகளுக்கு கரை பீஸ் நைஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி புடவைக்கு கரை பீஸ் ரொம்ப திக்காக இருக்கும். இதை மட்டும் நாம் பார்த்து கரெக்டாக தைச்சிட்டோம்னா சுருக்க வராமல் ரெண்டு சைடு ஈவனாக இருக்கும், எச்சு கம்மி வராது. புதுசாக தைச்சி பழகும்போதும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே புடவை தான் ஓரடித்து பழகுவாங்க. அவங்க ஓர அடிக்கிறது ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் பால்ஸ் வைக்கும்போதும் இந்த கரை பீஸில் இழுத்து அடிக்காமல் தைச்சிட்டாங்கன்னா இன்னொரு சைடு அடிக்கும்போது அந்த பீஸ் ரொம்ப பத்தாமல் வரும் அல்லது அதிகமாக வரும். அதை எப்படி கரெக்டாக தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பால்ஸ் தைக்கிறது சுருக்க வராமல் நீட்டாக தைச்சி பழகிட்டாவே அடுத்த துணி தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்ட்ரெயிட்டு தையல் தான், வளைவாக தைக்க வேண்டியதில்லை. இதில் தைக்கிறதுக்கு ஈஸி தான். முதல் பழகும் போதும் இந்த மாதிரி கரை பீஸ் எல்லாம் கெட்டியாக இருக்கும், ஆனால் புடவை ரொம்ப நைஸாக இருக்கும். அந்த சைடு இந்த புடவைக்கும் கரை பீஸ் கெட்டியாக தான் இருக்கும். ஒவ்வொரு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது மால்குடி சாரி, இது பட்டு சாரி. ஃபஸ்ட்டு சாரி எடுத்துக்கலாம். இந்த சைடு முடி போடுறதுக்கு ஓரம் அடிக்க வேண்டியதில்லை. அந்த சைடும் ப்ளவுஸ் இருக்குது, அதை கட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் கட் பண்ண பின்னாடி ஓரம் அடித்து பால்ஸ் வச்சுக்கலாம். பால்ஸ் வைக்கிறது பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக வைக்கலைன்னா திரும்பவும் பிரித்து வைக்கிற மாதிரி வந்துடும். அதிகமாக சுருக்கம் இருந்தனாலும் புடவை மேல் சைடு தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கரெக்டாக தைக்கணும். இப்போ ஓரம் அடிச்சுக்கலாம். உள் சைடு மடித்து தைச்சிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு ஓரம் அடித்தா கரெக்டாக இருக்கும். பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். அப்போ தான் சுருக்கம் வராது. கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அப்படியே விட்டோம்னா சுருக்கம் வரும். ஓரம் அடித்த பின்னாடி பால்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கிராஸாக இருந்தால் நேர் கட் பண்ணிக்கலாம். ஓரம் அடித்ததுலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். ஓரம் அடிக்கிறதுக்கு சின்ன தையல் அடிச்சிருந்தாலும் பால்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு 3ஆம் நம்பர் தையல் வச்சுக்கலாம், அல்லது 4ஆம் நம்பர் கூட வச்சுக்கலாம். சின்ன தையல் வச்சோம்னா பிரிக்க வேண்டியது இருந்துன்னா கூட பிரித்தோம்னா கரை கிழிஞ்சு போயிடும். இதுக்கு பெரிய தையலே போதும், சின்ன தையல் தேவையில்லை. இந்த கரை பீஸு மட்டும் இப்படி இழுத்துக்கணும். மேல் பீஸு பால்ஸை லூஸாக விட்டுடலாம். கரை பீஸு கீழ் சைடு இழுத்துக்கலாம். கையில் லூஸ் விடாமல் பிடிச்சிட்டோம்னாவே கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த சைடு லூஸாக இருக்க துணி, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சைடும் பால்ஸ் அதிகமாக வந்துடும். 2 சைடு ஈவனாக இருக்கும். கீழ் சைடு கை வச்சு இழுக்காமல் விட்டுட்டோம்னா கரை பீஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தது தான் பால்ஸும் அந்த சைடு தைச்சிட்டு வர முடியும். அப்போ இந்த சைடு கிளாத்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சைடு என்ன பால்ஸ் இருக்கோ அதே அளவு தான், பால்ஸ் மட்டும் அதே அளவு தான் இருக்கும். அப்போ எண்டில் முடியும் போதும் 2 இன்ச்சுக்கு பால்ஸ் பத்தாமல் வந்துடும். அதனால தான் கிராஸாக வர்றது. அதை சரி பண்ணணும்னா இந்த கரை பீஸை மட்டும் இழுத்து தைச்சிக்கணும் கடைசி வரைக்கும். அப்போ சரியாக வந்துடும், சுருக்கம் இருக்காது. பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். பால்ஸ் வைக்கிறதுல இது ஒரே மெத்தேடு தான். இதை மட்டும் கரெக்டாக தைச்சிட்டோம்னா போதும். இப்போ இந்த சைடு 1/2 இன்ச்சு உள்ளே மடித்து தைச்சிக்கலாம். பிசுறில் உள் சைடு போயிடும். கட்டுக்கட்டி எடுத்துக்கலாம். பின்னாடி கை கொடுத்து அடித்ததுனால கீழ் சைடு சுருக்கம் இல்லை. கரை கெட்டியாக இருந்ததுனாலும் பீஸை முதல்ல இருந்து வச்சுக்கலாம்.
கட்டு கட்டி ஆரம்பிச்சுக்கலாம். ஊசியில் குத்தி நிறுத்தி திருப்பிக்கலாம். கிளாத்து கீழ் சைடு சுருக்கு இல்லாமல் நேர் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி கை கொடுத்து அப்படியே அடிச்சுக்கலாம். இந்த பீஸு எதுவும் லூஸ் விட வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே அந்த சைடு கரெக்டாக தைச்சிட்டோம். பீஸ் நேர் வச்சு பின்னாடி கை கொடுத்து மட்டும் அடித்தா போதும். கொஞ்சம் தைக்க கிளாத்து கீழ் சைடு சாரியெல்லாம் மடிஞ்சு போயிருக்கும், அதை நேர் செஞ்சுக்கலாம். பின்னாடி சுருக்கு இல்லை, கரெக்டாக வருது. நூல் கரெக்டான மேட்ச் நூல் போட்டுக்கணும், அப்போ நூல் இருக்கிறதே தெரியாது. ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. அந்த சைடு கரை இழுத்து தைச்சதுனால பால்ஸ் கொஞ்சம் இந்த சைடு லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்படியே விட்டுடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதிகமாக இருந்தால் இந்த ஃப்ளிட்டு வர இடத்துல மட்டும் சின்னதாக மடித்து வச்சு விட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும். இதனால் சுருக்கம் எதுவும் வராது. ஆனால் இது பத்தாமல் வந்துட்டால் மட்டும்தான் கடைசி எண்டு முடியும் போது 1 இன்ச்சு கிராஸாக வந்துடும். கொஞ்சம் தைச்சதையுமே இந்த மாதிரி கையில் கரெக்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற சாரி கிளாத்து உள்ளே மடிஞ்சு போயிருந்தாலும் சுருக்க வந்துடும், அதை கரெக்டாக நேர் வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக 2 ஃப்ளிட்டு மட்டும் வந்திருக்கு, அது வரதுனால எந்த தப்பும் இல்லை. அதை அப்படியே மடித்து விட்டுடலாம், எண்டில் முடியும் போதும் கரெக்டாக இருக்கும். பால்ஸு வச்சு முடித்தாச்சு, எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ எச்சு கம்மி வராமல் கரெக்டாக வந்திருக்கு. கரை பீஸை இழுத்து அடித்ததுனால தான் கரெக்டாக வந்திருக்கு. ஒரு 2 ஃப்ளிட்டு வந்து சின்னதான், அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு புடவைக்கு தான் வரும், எல்லா புடவைக்கும் அந்த மாதிரி வராது. சுருக்கம் இல்லாமல் ஒரு பால்ஸை எப்படி வைக்கிறதுன்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கீழ் சைடு கரை பீஸ் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு நாம் இழுத்து அடிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த புடவைக்கும் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த புடவைக்கும் முடி போட்டிருக்கு, இது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அந்த சாரியை விட. ஃபஸ்ட்டு ஓரம் அடிச்சுக்கலாம். ஓரம் அடித்த பின்னாடி 2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். பெரிய தையல் வச்சு கட்டு கட்டி எடுத்துக்கலாம். கரை பீஸ் மட்டும் இழுத்து அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். இது ரொம்பவுமே கெட்டியாக இருக்குது கரை பீஸு. கீழ் சைடு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம், விசிறில் உள் சைடு போகிற மாதிரி. கட்டுக்கடி எடுத்துக்கலாம். இந்த சைடு கட்டுக்கட்டி அப்படியே கொண்டாந்து திருப்பிக்கலாம், ஊசியில் குத்தி நிறுத்திக்கலாம், அப்போ பீஸ் நகர்ந்து போகாது. பால்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சாரியும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாரி வெயிட்டாக இருக்கிறதுனால ஒரு சைடாகவே இழுத்துட்டு இருக்கும். அப்போ பால்ஸுக்கு உள் சைடு உள்ளே போயிருந்ததுனாலும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ கையில் வச்சு இந்த மாதிரி நேர் செஞ்சுக்கலாம், பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம்.
நூல் தீந்துருச்சு, மாற்றி கீழ் சைடு வேறு போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு, எச்சு கம்மி வரல. பீஸ் அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். சுருக்கமே இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு. எங்கேயும் சுருக்கம் இல்லை, 2 சைடு கரெக்டாக இருக்குது. அடுத்த புடவைக்கும் எப்படி பாலிஷ் வைக்கலாம்னு பார்க்கலாம். இது பாலிஸ்டு கலந்தது. கிளாத் ரொம்ப நைஸாக இருக்கும், கரையும் கெட்டியெல்லாம் இருக்காது, ரொம்ப நைஸாக தான் இருக்குது. ஒரு சைடு ஓரம் அடிச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் தள்ளி பாலிஷ் வச்சுக்கலாம். இதுக்கு அதிகமாக இழுத்து அடிக்க வேண்டியதில்லை, ஏன்னா கரை பீஸ் ரொம்ப நைஸாக தான் இருக்குது. லைட்டாக இழுத்தோம்னாவே போதும், கரெக்டாக வந்துடும். வீடியோ முழுசாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free. முதல் பார்த்த 2 சாரியும் கிளாத்து ரொம்ப கெட்டியாக தான் இருந்தது. ஆனால் இந்த புடவை ரொம்ப நைஸாக இருக்கும். அதுக்கு சுருக்க வராமல் இருக்கணும்னா பின்னாடி கை கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தைச்சதையுமே இந்த மாதிரி கிளாத்தை நேர் செஞ்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா பால்ஸுக்கு உள் சைடு புடவை உள்ளே போயிடும், அப்போ கிராஸாக வந்துடும். ஒரு நிமிஷம் டைம் அதிகமானாலும் பரவாயில்லைன்னு மெதுவாக செஞ்சோம்னாவே கரெக்டாக இருக்கும். அவசரப்பட்டு வேகமாக தைச்சோம்னா கிராஸ் வந்துட்டுனா திரும்பவும் பிரிக்கணும். அது ஒரு வேலைக்கு 2 வேலை. மெதுவாக தைச்சி பழகுனாவே அதில் என்ன தப்பு வருது, அதில் என்ன சரி செஞ்சுக்கலாம்னு நாம் புரிஞ்ச பின்னாடி அப்புறமா வேகமாக தைச்சிக்கலாம். இதில் நீட்டாக தைச்சி பழகிட்டாவே அடுத்தது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கை மட்டும் செட் ஆகணும். மிஷின் போகிற வேகத்துக்கு நாமளும் தைக்கிறதுக்கு கை நல்லா செட் ஆகிட்டாவே கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு ஃப்ளீட்டு மட்டும் வந்திருக்கு, அதை மடித்து வச்சிடலாம். கீழ் சைடு விசிறெல்லாம் உள் சைடு மடித்து தைச்சிக்கலாம். இதுலேயும் எச்சு கம்மி வராமல் கரெக்டாக வந்துருச்சு. இந்த வீடியோவில் 3 விதமான சாரிக்கும் எப்படி சுருக்கம் இல்லாமல் பாலிஷ் வைக்கலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பீஸ் திருப்பிக்கலாம். நேர் வந்துருச்சு. இந்த சைடும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலிஷ் வைக்கிற வீடியோ இதோட முடிவடையுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் போய் சேரும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.